ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒருத்தங்களை பார்த்தேங்க. ஒரு லேடி தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க இருக்குது. நல்லா வசதி, நல்லா படிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கையில் ஒரு 10 ரூபா கூட இல்லை. என்னன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டையே முழுசாக வந்து அவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்காக வேண்டி சங்கடம்லாம் படலை. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எப்போ காசு கேட்டாலும் அவங்க கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கும் அது ஓகே. அவங்க வந்து அந்த லைஃப்பை வந்து அவங்க அந்த லைஃப்பில் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அது ஓகேங்க. ஆனால் நான் வந்து பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, லேடிஸ் வந்து அவங்களோட ஏதோ கொஞ்சமாச்சும் பெருசாக நம்ம சம்பாதிக்கலாம் கூட ஏதோ ஒரு சின்ன வருமானமாச்சும் வந்து அவங்க சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட தேவைங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போகிறோம், மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் கூட போவோம், இல்லை தனியாக எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஒரு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, நம்மளுக்கு அங்கே பார்த்து ஏதாச்சும் ஒன்று பிடிக்குது வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கோ தங்கச்சிக்கோ அப்பாக்கோ யாருக்காவது நம்ம குழந்தைங்களுக்கோ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம கையில் வந்து சடனாக வந்து காசு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அவங்க வந்து அதை சந்தோஷமாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அது மட்டும் இல்லைங்க. நாளைக்கு அவங்க ஹஸ்பண்ட்கே ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து பணம் தேவைப்பட்டா கூட அவங்களால கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். அது வந்து அந்த நேரத்துக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குறதோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கும் செலவு பண்ணுறதோ நம்ம கையிலேருந்து பண்ணுறது வந்து அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு சின்ன வருமானம், ஏதாவது ஒரு நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு வீட்டிலேருந்தே ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ணி நம்ம கையிலையும் கொஞ்சம் காசு இருக்கும். நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்மளுக்கும் அது வந்து ஒரு ஃப்ரீடம். நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்காம, நம்ம ஹஸ்பண்டையும் எதிர்பார்க்காம இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃப்ரீடமாக நான் நினைக்கிறேங்க. நான் சொன்னது கரெக்டாக என்னன்னு தெரியல எனக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க. தேங்க்யூ.